போய் பாத்ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அசிங்கமா சொல்ற போறேன் பாத்ரூம்ல எல்லாம் பண்றது நீ தான்டா பண்ற. டேய் கேவலங்கட்டவங்களா, டேய் குப்பமேடுகளா, டேய் சாக்கிடத்தனமா இருக்குதுடா, டேய் கேவலமா இருக்குதுடா. ஒரு கேமுக்கோசரம் என்னதான்டா பேசிக்கிற? டேய் பார்க்குற எங்களுக்கே அவ்வளவு கடுப்பா இருக்குதுடா, வயித்தெரிச்சலா. டேய் எதை வேணாலும் பேசுவீங்களாடா. டேய் ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒரு வார்த்தையில் நாவடக்கம் இல்லையாடா, கண்ட மேனிக்கு பேசிக்கிற. டேய் குப்பைகளா, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க மக்களே, எவ்வளவு கேவலமாக பேசுகிறாங்க பாருங்க. இந்த கிளிப்பை பாருங்க. டேய் உன் கண்ணுக்கு தெரிஞ்சா நீ அதான் போய் நாங்க content பண்றோம் பாத்ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அசிங்கமா சொல்ற போறேன் பாத்ரூம்ல எல்லாம் பண்றது நீ தான்டா பண்ற. இங்கே பாருங்க கமருதீன், நீ வேணா போயிட்டு பாத்ரூமில் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சாண்ட்ரா இருந்துக்கிட்டு பாத்ரூம்லாம் நான் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் பாத்ரூமில் பண்ணுவீங்கன்னு. டேய் பாத்ரூமில் என்னடா பண்ணுவீங்க? டேய் அருகருப்பாக இருக்குடா, அசிங்கமாக இருக்குடா. இந்த வார்த்தையெல்லாம் விடும்போது நீங்கள் யாருங்கிறது வெளியில் தெரியுதுடா. அடுத்த ஒரு வீடியோவில் பாருங்க மக்களே. என்னடா பேசிக்கிறீங்க ரெண்டு பேரும்? இந்த இடத்துல சபரி பேசுனது கேட்டிங்களா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? சி கேவலம்டா, டே என்னடா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரி அலர்ட் பண்ணுறாரு. ஆனாலும் இவங்க என்ன பேசுகிறாங்கிற அந்த இன்னொரு வீடியோவில் பாருங்க. அது வரைக்கும் ரொமான்ஸ் சும்மா பண்ணவே தான் ரெண்டு குழந்தை பெற்றிருக்காங்க. ரொமான்ஸ் பண்ணவே டே அருகருப்பாக இருக்குதுடா. டே ரொமான்ஸ் பண்ணாமல் தான் 2 குழந்தைங்க பெற்றுக்கிட்டீங்களேன்னு கேட்குறீங்கடா. ஒரு குடும்ப பெண்ணை பார்த்து இவ்வளவு கேவலமாக பேசுகிறீங்கடா. சாண்ட்ரா கேட்டது வந்து இங்கே சரின்னுலாம் சொல்கிறேன். சாண்ட்ரா வந்து காமுருதின்னு கூப்பிட்டாங்க, பொறுக்கி பாருன்னு கூப்பிட்டாங்க. அதுக்காக நீ போயிட்டு பாத்ரூமில் ஏதாவது பண்ணு, இவன் செருப்பு எடுத்து அடிச்சிடுவேன் அப்படின்னு நீ பேசுகிற வார்த்தைகள்லாம் கேவலத்தின் உச்சண்டா. டே நீங்கள் பேசுகிறது, பார்வதி பேசுகிறது, கமருதீன் பேசுகிறது, சாண்ட்ரா பேசுகிறது எல்லாத்துக்குமே பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே நீங்கள் யார், உங்களுடைய குணம் என்னங்கிறது வெளியில் காட்டுதுடா. டே பார்க்குற எங்களுக்கே என்னடா இப்படி ஒரு நேஷ்னல் ஷோவில் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கன்னு தோணுது. உங்கள் ஃபேமிலியெல்லாம் எவ்வளோ ஃபீல் பண்ணும். எது வேணாலும் பேசிடுவீங்களாடா, என்ன வார்த்தைகள் வேணாலும் பேசிடுவீங்களா, பேசிட்டு சாரின்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. டே அருவருப்பின் உச்சமாக இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம். தமிழ் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையான்னு கேவலத்தின் உச்சமாக நம்மளுக்கே அவ்வளோ வயிற்றுச்சலாக இருக்குதுடா. மக்களே இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா? சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கமருதீனும் முதல்ல வந்து கிண்டல் பண்ணுறாங்க. இதில் ட்ரிகர் ஆகி போய் முழுக்க சாண்ட்ரா வந்து காமுருதீன் பொறுக்கிப்பாரு அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணது சரியில்லை, தப்பு தான். ஆனால் அதுக்காக கமருதீனும் விஜே பார்வதியும் கேட்குற வார்த்தைகள் இருக்குதுல்ல, ஒரு நேஷ்னல் ஷோவில், ஒரு ரியாலிட்டி ஷோவில் இவங்க அருவருப்பாக பேசிக்கிறது, இவங்க எல்லாருமே பேசிக்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, சாண்ட்ராவாக இருக்கட்டும், பார்வதியாக இருக்கட்டும், கமருதீனாக இருக்கட்டும், நேஷ்னல் ஷோவில், ரியாலிட்டி ஷோவில், தமிழ் பிக் பாஸில் இவங்க எல்லாருமே பேசிக்கிறது கேவலத்தின் உச்சம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.